ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சட்டப்பேரவையில் தாவேக எம்எல்ஏ முஸ்தபா பேசிய பேச்சுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் காரசார விவாதங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சட்டப்பேரவையில் பேசிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அரசியல் பயணம், தேர்தல் வெற்றிகள், இஸ்லாமியர்கள் விவகாரம் மற்றும் வக்பு வாரிய சட்டம் தொடர்பான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டார். வக்புக்கு எதிராக சட்டம் வரும்போது கேரள அரசாங்கமே அந்த வக்புக்கு எதிராக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தார் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. அப்போது இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் அவர்களின் பாதுகாவலர் தாங்கள்தான் என்றும் திமுக கூறுவது குறித்து அவர் சில விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் குறிப்பிட்ட சில கருத்துகளால் அவையில் கூச்சல் குழப்பமும் கடும் வாக்குவாதமும் வெடித்தது. சொல்லணுமா? மாண்புமிகு இதற்கு பதிலளித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி மற்றும் ஏவாவேலு ஆகியோர் திமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு, CAA மற்றும் வக்பு சட்டங்களுக்கு எதிரான தீர்மானங்கள் மற்றும் இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைத்தனர். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. CAA என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போன்று நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க. மேலும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் பேசுகையில் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொல்றார். அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வெச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் ஒருமையில் பேசுவதையோ அல்லது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் தாவேகா உறுப்பினர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு ஏவா வேலுன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகடத்துல அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. இறுதியில் சபாநாயகர் தலையிட்டு உறுப்பினர் தாக்கல் செய்துள்ள ஆதாரங்களை ஆய்வு செய்வதாகவும் அவையின் மாண்பை கருத்தில் கொண்டு இந்த விவகாரம் இதனுடன் நிறைவு பெறுகிறது என்றும் தெரிவித்தார். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும்
நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேச மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார். அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அதனைத் தொடர்ந்து பேசிய தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா தனது சமுதாயத்தை அவமானப்படுத்திவிட்டதாக கூறி அவையில் கண்ணீர் மல்க குறிப்பிட்டதுடன் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தார். நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.